Exercise 3.4 question number 1 பாருங்க represent the rational numbers 2 by 3 minus 5 by 4 1 1 by 2 on a single number line. ஸோ இந்த ரேஷ்னல் நம்பர் எல்லாமே சிங்கிள் நம்பர் லைனில் நம்ம என்ன பண்ணணும் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 by 3 கொடுத்துருக்காங்க, 5 minus 5 by 4 கொடுத்துருக்காங்க, இங்கே இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 by 3 minus 5 by 4. ஸோ 1 1 by 2 ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 2s are 2, 2 plus 1 வந்து 3. ஸோ 3 divided by 2. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம டினாமினேட்டரை சேமாக மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. 3 4 2. ஸோ காமன் இது வந்து இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் 2 இருக்குது. ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க. 2 2s are 4 1. ஸோ இதுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6, 6 2s are 12. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 12. எல்சிஎம் ஆஃப் 3 4 2 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12 வரும். ஸோ 2 by 3-ஐ 12ஆக மாற்றணும் கீழே அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 4s are 8, 8 by 12. அடுத்தது மைனஸ் 5 by 4, இதை 12ஆக மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ மைனஸ் 15 by 12. அடுத்தது 3 by 2 கீழே 12ஆக மாற்றணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 3 6 are 18, 18 by 12. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது வந்து எங்கே வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இதோட வேல்யூ என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ 2 by 3 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 divided by 3, 1 3 is 3. இங்கே 0 போட்டு பாயிண்ட் வச்சா 20. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 3s are 18. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.6. ஸோ இது வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். அடுத்தது 5 by 4. 5 by 4னா 5 by 4, 1 4 is 4, 1 4 is 4. ஸோ பாயிண்ட் பேலன்ஸ் இதில் 1 இருக்கும், பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 10. அப்போ 2 4s are 8. ஸோ இதோட வேல்யூ மைனஸ் 1.2. அப்போ மைனஸ் 1.2னா மைனஸ் 1.2 மைனஸ் 1க்கும் மைனஸ் 2க்கும் நடுவில் இருக்கும். இங்கே வந்து 3 by 2. ஸோ இதை 3 by 2, 1 2 is 2, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திங்கன்னா 10, 5 2s are 10. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 1.5. ஸோ இது வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும். ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ணலான்னா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க. இது 0 1 2. ஸோ ரெண்டு பக்கமும் 2 வரைக்கும் மட்டும் போட்டுக்கோங்க போதும். மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 8 by 12. 8 by 12னா 0.6. அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். ஸோ இதை 12 டிவிஷனாக பிரிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இது வந்து 0 by 12, இது வந்து 1 by 12. அப்போது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 8 by 12, 1 by 12, 2 by 12, 3 by 12, 4 by 12, 5 by 12, 6 by 12, 7 by 12. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 8 divided by 12. ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 1.2. மைனஸ் 1.2ன்றது இங்கே இருக்கும். ஸோ அப்போ இதையும் 12 டிவிஷனாக பிரிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது மைனஸ் 1 by 12, இது மைனஸ் 2. ஸோ இப்படி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து 12 டிவிஷனாக பிரிச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 12 by 12. ஏன்னா இது 0 by 12, இங்கே வந்து 12 டிவிஷன் வரும். இங்கே 13 14, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 24 by 12ன்னு வரும். ஏன்னா இது 1 by 12, 2 by 12, 3 by 12. அப்போ இது மைனஸ் 12 by 12, 13 by 12, 14 by 12, 15 16 17 அந்த மாதிரி இது கூட 12 ஆட் பண்ணும்போது 24 by 12 வரும். ஸோ அப்போ மைனஸ் 15 by 12னா மைனஸ் 12 by 12, மைனஸ் 13 by 12, மைனஸ் 14 by 12. இந்த பாயிண்ட் தான் வந்து 13 14 15. ஸோ மைனஸ் 15 by 12. அடுத்தது 18 by 12. 18 by 12ன்றது ப்ளஸ் நம்பர் இந்த பக்கம் வரும். அப்போ இது 12 டிவிஷனாக பிரிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12.
ஆக்சுவலாக இந்த இடத்துல இது 1/12 கிடையாது, 12/12. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது 12/12. அப்போ 13, 14, 15, 16, 17, 18/12. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற 3 நம்பரையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரே நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. 2/3 - 5/4. ஸோ 2/3ன்றது இதுதான், -5/4ன்றது இது, அடுத்தது 1/2ன்றது இது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. So next, find 3 distinct rational numbers that lie strictly between -1/2 and 1/4. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே அகைன் வந்து டினாமினேட்டர் சேமாக மாற்றிக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 2, 4. ஸோ 2, 4 2 டேபிளில் போட்டால் 1, 2. ஸோ காமன் ஃபேக்டர் இல்லை, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 தான் வரும். ஸோ இதோட எல்சிஎம் 4. இதை மாற்றிக்கோங்க. அப்போ -1/2 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ தான் கீழே 4 வரும். அப்போ -2/4. அப்போ இது வந்து -2/4, இது வந்து பார்த்திங்கன்னா 1/4. ஸோ இதுக்கு நடுவில் -1/4 எழுதலாம், 0/4 எழுதலாம். அகைன் 1/4க்கு இங்கே வந்துடுச்சு. அப்போ 2 நம்பர் தான் எழுத முடியுது. ஸோ அப்போ சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர் வேணால் மல்டிப்ளை பண்ணால், நமக்கு நம்பர் நிறைய வேணும்னா ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணி கூட 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ -10/20, இங்கே வந்து 5/20. அப்போ இதுக்கு நடுவில் 3 நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன எழுதலாம், -10னா -9/20 எழுதிக்கோங்க. இந்த பக்கம் வந்து -9, அடுத்தது வந்து -7/20. ஸோ இந்த பக்கம் 5க்கு உள்ளனா 1/20, 3/20. ஸோ என்ன வேணால் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும்னு கிடையாது, 10ஆல் கூட மல்டிப்ளை பண்ணலாம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். ஸோ நம்பர் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி நம்பர் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 பாருங்கள். சிம்ப்ளிஃபை த எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம். -1/4, இங்கே ப்ளஸ் இருக்கிறதால ப்ராக்கெட் இல்லாமலே எழுதிக்கலாம். 5/12. ஸோ இது ஆட் பண்ணணும்னா அகைன் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ 4, 12. ஸோ இங்கே 2 டேபிள் போட்டிங்கன்னா 2 2s are 4, 6 2s are 12. இங்கே 2 டேபிள் போட்டிங்கன்னா 1 2 is 2, 3 2s are 6. ஸோ காமன் ஃபேக்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 3s are 12. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 12 ஈக்குவல் டு 12. ஸோ 12 வந்துடுச்சு. இங்கே ஆல்ரெடி 12 இருக்குது, இங்கே மட்டும் 12ஆக மாற்றிக்கோங்க. 1/4 போட்டுக்கோங்க. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். ஸோ 3/12. அப்போ இது இங்கே எழுதும்போது -3/12ன்னு எழுதணும், ஏன்னா சைன் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இது 5/12 ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. கீழே 12 தான் இருக்குது அதனால். ஸோ 12 மேலே -3 + 5. ஸோ ஆட் பண்ணால் -2 இல்லை +2. 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பர் சைன் வந்து +2. +2/12. அகைன் இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 6 2s are 12. ஸோ 1/6. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்டு கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4 பாருங்கள். A tailor has 15 3/4 meters of fine silk. If making one kurta requires 2 1/4 meters of silk, exactly how many kurtas can he make? ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக சிம்பிளாக நான் ஒரு கொஷின் சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா இருக்குது. 1 லிட்டர் பாலோட விலை 20 ரூபா. அப்போ எத்தனை லிட்டர் பால் வாங்கலாம்? ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம், 100/2 20 போடும்போது 5 லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லர்கிட்ட டோட்டலாக எவ்வளோ சில்க் இருக்குது, டோட்டல் மீட்டர் ஆஃப் சில்க்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 15 3/4
பட் இதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க, சாரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 15 × 4 60, 60 + 3 வந்து பார்த்திங்கன்னா 63/4 மீட்டர். 15 4 60, 60 + 3 64/3 மீட்டர். ஸோ ஒரு குர்தா தைக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் தேவை அப்படின்னா 2 1/4 மீட்டர்ஸ் ஆஃப் கிளாத் தேவை. அப்போ இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 2 4s are 8, 8 + 1 வந்து 9, 9/4 மீட்டர். ஸோ இந்த 4 தான் அங்கே போடணும். 2 4s are 8 மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணோம். ஸோ இப்போது நம்பர் ஆஃப் குர்தாஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த்து, இங்கே லென்த்து ஃபார் ஒன் குர்தா. ஸோ இங்கே 63 / 4 டிவைடட் பை 9/4. ஸோ இந்த மாதிரி டிவிஷன் இருந்ததுன்னா அதை மல்டிப்ளிகேஷன் போட்டு ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கோங்க. 63 / 4 × 4/9. ஸோ 4க்கு 4 கட் பண்ணிக்கோங்க. 9 1s are 9, 7 9s are 63. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7 குர்தாஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 5. Find 3 rational numbers between 3.1415 இன்னொன்று 3.1416. ஸோ இதெல்லாம் சிம்பிளாக போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. டெசிமலில் நம்ம எத்தனை 0 வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பின்னாடி. 14150 அண்ட் 3.1416. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம எத்தனை 3 ரேஷ்னல் நம்பர் எழுதணும். ஸோ அப்போது 3.14151, 3.14152, அதே மாதிரி 3.14153. ஸோ இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 9 நம்பர் எழுதலாம். இன்கேஸ் வந்து அவங்க ஒரு 15 நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 500 600ன்னு போட்டு அகைன் வந்து நம்ம நம்பர் வந்து நம்ம எவ்வளோ வேணால் என்ன பண்ணலாம் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஸோ இது இல்லாமல் ஒன் மோர் ப்ராப்ளம் இருக்குது. Can you think other ways to find rational number between any two rational numbers? ஸோ இந்த மெத்தட் தான் இருக்குதா, இது இல்லாமல் வேறு மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 ரேஷ்னல் நம்பருக்கு நடுவில் ஒரு ரேஷ்னல் நம்பர் நம்ம நிறைய மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜிங் மெத்தட். ஸோ ஆவரேஜிங் மெத்தட்னா 2 நம்பர் இப்போது 2 3 இப்போ நான் அந்த 2 நம்பருக்கு நடுவில் ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3/2. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 5/2 கிடைக்கும். ஸோ இது வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அப்போ 2, 3 இதுக்கு நடுவில் 5/2 இருக்கும். இப்போ இன்னொரு ரேஷ்னல் நம்பர் வேணும்னா அகைன் நான் என்ன பண்ணலான்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம். அகைன் அண்ட் அகைன் எத்தனை ரேஷ்னல் நம்பர் வேணுமோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தட். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நான் இது வந்து நம்பர் போட்டு காமிச்சா ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் அந்த மாதிரி போட்டு காமிச்சேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன்லேயும் என்ன பண்ணலாம், சேம் மெத்தடில் போடலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் மெத்தட். ஸோ டெசிமல் மெத்தட்னா 2 ஃப்ராக்ஷனுக்கு டெசிமல் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 1/2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. நான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன பண்ணணும், ரேஷ்னல் நம்பர் எழுதணும். ஓகேங்களா? ஸோ 1/2 அப்படின்னா நமக்கு தெரியும் 0.5. 1/3னா டிவைட் பண்ணி பாருங்கள், 3 1s are 3. ஸோ இது டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திங்கன்னா 3 3s are 9. ஸோ அகைன் இதில் 1 இருக்கும். அகைன் 0 போட்டிங்கன்னா 3 3s are 9. அகைன் 1. ஸோ 3 3s are 9. ஸோ 0.33 வருது. ஸோ 1/3யோட வேல்யூ
0.33 ஓகேங்களா. 1/2 ஓட வேல்யூ 0.5. ஸோ இது 0 கூட நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது 0.3, அப்போ இது 0.5. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 0.33 தானே இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வேறு ரேஷ்னல் நம்பர் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 0.4 எழுதலாம், 0.41 எழுதலாம், 0.42 எழுதலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ 5க்குள்ளே எழுதணும். இதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றுறது, ரைட் சைடு தள்ளிட்டு எவ்வளோ டிஜிட் தள்ளினீங்களோ அது அத்தனை 0வால் டிவைட் பண்ணிக்கணும். இது 4/10. இது வந்து பார்த்திங்கன்னா 41/100. இது வந்து பார்த்திங்கன்னா 42/100. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் மெத்தட். ஸோ கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். ஓகேங்களா, டெசிமல் மெத்தட். ஸோ தேர்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மீடியன்ட் மெத்தட். ஸோ மீடியன்ட் மெத்தட்னா இப்போ நான் 1/3 1/2 இப்போ நான் 2 ரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் என்ன பண்ணணும், ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூமரேட்டர் தனியாக ஆட் பண்ணால் 1 + 1 வந்து 2, டினாமினேட்டர் தனித்தனியாக ஆட் பண்ணிங்கன்னா 3 + 2 5. ஸோ 2/5 கிடைக்கும். இது வந்து எக்ஸாக்டாக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1/3 1/2 இது வேணால் வந்து போட்டு பாருங்கள். 2/5ஓட வேல்யூ என்ன வருதுன்னு. 1/3 போட்டால் 0.33 வருதுன்னு பார்த்தோம். 1/2 போட்டால் 0.5 வருது. அப்போ இது 2/5 போட்டிங்கன்னா 0 போட்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா 4 5 0 போட்டு பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்துக்கலாம். ஸோ 4 5 are 20. ஸோ 0.4 வருது. ஸோ விச் இஸ் லைஸ் பிட்வீன் 0.3 and 0.5. ஸோ 0.4 கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ நான் இதே சம்முக்கு நான் ஃபஸ்ட்டு இது கூட போட்டு காமிக்கிறேன், ஆவரேஜ் மெத்தட் கூட போட்டு காமிக்கிறேன். ஆவரேஜ் மெத்தட்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண, அதாவது 1/3 + 1/2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். இது ஆட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். இங்கே வந்து 3 2க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 6 வரும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்ன்றதால நம்ம டேரெக்டாக வந்து 3 2s are 6ன்னு மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 2 வரும், இங்கே 3 வரும், இந்த மாதிரியும் போடலாம் சம். ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை 2. ஸோ இங்கே 2 + 3 வந்து பார்த்திங்கன்னா 5/6. இங்கே இது 2னா 2/1ன்னு அர்த்தம். ஸோ டிவைட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2/1 மல்டிப்ளை பண்ணும்போது 1/2. ஸோ 5/6 × 1/2. ஸோ இது வந்து 5/12. ஸோ இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், இது ஆவரேஜ் மெத்தட் ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்றி போடுறது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியன்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ரேஷ்னல் நம்பருக்கு நடுவில் நம்ம n நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.